ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான கோதுமை அடையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான தக்காளி கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 30 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், அதேமாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான டிஃபன் கோம்போ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த கோதுமை அடையும் தக்காளி கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோதுமை அடை செய்கிறதுக்கு நம்ம மாவு அரைக்கணும். அதுக்கு நல்ல ஒரு பெரிய மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. இதில் இந்த அடைக்கு தேவையான அளவு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறவரப்பாக பல்ஸில் விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இந்த அடை தோசைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு இல்லை கடையில் வாங்கின கோதுமை மாவு ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதிலேயே நல்ல 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கிறேன். தயிர் கிடையாது, தயிர்னா நீங்கள் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. மோர் 1 கப்பும் 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா திக்காக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இதுவே 1/2 கப்பு நீங்கள் தயிர் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தயிர் அலர்ஜி அப்படின்னா நீங்கள் தயிருக்கு பதிலாக வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா தோசை மாவு பதத்துக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ தயிர் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு தயிர் அலர்ஜி அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் அந்த மாவை புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடை தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ரவை இல்லை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கோதுமை தோசை வழுவழுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த டெக்ஸ்சர் கோதுமை அடைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ரவை போட்டிருக்கிறதுனால இந்த மாவு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறணும். தயிர் போட்டிருக்கிறதுனால நம்ம உடனே செஞ்சிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயிர் போடாமல் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான வதக்கிற சாமான்கள்லாம் வதக்கிட்டு சட்னிக்கும் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். இப்போ அடை தோசைக்கு முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கினா போதும். இது வதங்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அடை தோசைக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு பாதி அளவு இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நிறத்துக்காக தான் இது. கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறப்ப போட வேண்டாம். அடுத்தது ஒரு சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணினது ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த தக்காளி மட்டும் வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்தால் போதும், ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை அந்த மாதிரி கீரை கிடச்சிது அப்படின்னா கீரை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதெல்லாம் போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவினதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பல்லாக கீறினதை சேர்த்து கலந்து விட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்கி விட வேண்டாம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவில் சேர்க்கணும். இப்போ அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா சட்னிக்கு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 3 பல் பூண்டும் நல்ல பெரிய சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன். நறுக்கினது 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் தக்காளி சின்ன தக்காளியாக 2 கட் பண்ணினது 1 கப் அளவுக்கு இருக்குது. பெருசாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி போதும் உங்களுக்கு. இப்போ இந்த தக்காளி ஒரு பாதி அளவு வதங்கட்டும்.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி எது வச்சுருக்கிறீங்களோ ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம மிளகாய்த்தூள் போட்டு சட்னி அரைச்சிருக்கிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே. ஆனால் குழம்பு பொடியோ சாம்பார் பொடியோ போட்டு செய்கிறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளி ஒரு மிதமான தீயில வெந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். மிதமான தீயில வதக்கிக்கோங்க. சட்டுன்னு வந்து நமக்கு அடி பிடிச்சிரும். உங்களுக்கு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இந்த தேங்காய் போடுறப்ப அதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அது வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த தக்காளி வந்து வெந்து வதங்கி குழஞ்சிருச்சு. மசாலாவும் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப எடுத்து இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. அதுதான் வந்து அடை தோசைக்கு நல்லாயிருக்கும். இதுவே இட்லி தோசைக்கு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறினதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி எதுவுமே ஊற்றலை. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்துற வேண்டியதான். சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அடை தோசை மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறி இருக்கும். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது சூடாக சேர்த்திங்கன்னா அங்கங்கே வந்து உருண்டு போன மாதிரி ஆகிடும் மாவு. அதனால தான் ஆறினதுக்கப்புறம் சேர்க்க சொல்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து பெருங்காய பொடி வந்து நான் சேர்க்க மறந்துட்டேன். ஒன்று நீங்கள் வதக்கிறப்பயே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடியாக இருக்கிறதுனால இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை அடை தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடை தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு மாவு ஊற்றி நார்மலாக எப்படி நம்ம அடைக்கி ஊற்றுவோமோ அதுமாரி தான் ஊற்ற முடியும். இது ரொம்ப மெல்லிஸாக வந்து ஊற்ற முடியாது. இப்போ இதில் வந்து தேவையான அளவு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த தோசை கொஞ்சம் மிதமான தீயிலே தான் வேகணும். அதிகமான தீயில வச்சிங்கன்னா மாவு உங்களுக்கு சரியாக வேகாது. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு நல்லா செவந்து வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முதல் தோசை அப்படிங்கிறனால கொஞ்சம் செவப்பாக இருக்கிறது கம்மியாக இருக்குது. இதுவே நீங்கள் அடுத்தடுத்து தோசை ஊற்றுறப்ப கல் நல்லா காஞ்சிரும். இன்னும் நல்லா செவக்க வந்து வெந்து வந்துடும். இதே மாதிரி எல்லா அடை தோசையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த அடை தோசையும் அதே மாதிரி சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.